ஹாய், வணக்கம் மக்களே. இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. மக்களே, இப்போ ஒரு தமிழ்நாட்டில் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு இருவரின் கைது பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். இருவரில் ஒருத்தர் சவுக்கு சங்கர், இன்னொருத்தர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் டெல்லியில் வச்சு கைது பண்ணுறாங்க. ஸோ இவரை கிட்டத்தட்ட ஒரு 6 வழக்கு பிரிவில் கைது பண்ணுறாங்க. சங்கரின் பின்னணி என்னவென்று பார்த்தா, இவர் ஒரு சுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்துடுறாரு. அந்த கருணையின் அடிப்படையில் இவருக்கு வேலை கிடைக்குது அரசாங்கத்துறையில். அந்த வேலையில் என்ன பண்ணுறாரு, அதாவது சோர்ஸ் என்று சொல்லக்கூடிய சில பேர் இருப்பாங்க ஒவ்வொரு துறையிலையும். அவங்கக்கிட்டலாம் இவர் கிட்டத்தட்ட போட்டு வாங்குகிற மாதிரியே ஒரு முக்கியமான ஃபைல்கள்லாம் இவர்கிட்ட கிடைக்கிது. இதை அவர் லீக் அவுட் பண்ணுறாரு. அவர் கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் சஸ்பெண்டும் செய்யப்படுறாரு. கிட்டத்தட்ட 2022 அப்புறம் அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு வரக்கூடிய அந்த 50,000 60,000 பணம் கூட நின்று போய்விட்டது. அப்புறம் எப்படி இவர் காலம் தள்ளுறார் அப்படின்னு சொன்னால், அங்கே தாங்க இருக்குது விஷயமே. மிரட்டி பணம் வாங்கிறதே தொழிலாகவே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவர் கூட இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் என்றவர் இணைகிறாரு. ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் யாருன்னு சொன்னால், அவர் ஒரு ரெட் பிக்ஸ் என்ற ஒரு யூடியூபை நடத்திட்டு வர்றாரு. ஸோ இவங்களுடைய நேர்காணல் எல்லாமே 2 பேரும் சேர்ந்து அவர் கேள்வி கேட்பார், இவர் பதில் சொல்லுவார். பதில் சொல்கிறன்ற பேரில் எல்லாரையும் ஒரு மட்டமாக பேசுறது, யாரையும் விட்டு வைக்கலைங்க. ஒரு பத்திரிகையாளரில் கூட இருந்தாலும் அவங்கள பற்றி ஒரு தரைக்குறைவாக பேசுறது அப்படின்றது தான் இவருடைய பாணியாக இருந்தது. குறிச்சியில் ஒரு மாணவி இறக்குறாங்க, மாடியிலேருந்து கீழே விழுந்து இறக்குறாங்க. எல்லா ஊடகங்களும் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அரும்பாடுபடுகிறார்கள். அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய நக்கீரன் சிறப்பு தலைமை நிருபர் பிரகாஷ் அவர்கள் இதை பற்றி ஒரு புலன் விசாரணை பண்ணுறதுக்காக அந்த கள்ளக்குறிச்சிக்கு போகிறாரு. இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள் சார்பாக ஒரு டீம், ரவுடி கும்பல்னே சொல்லலாம், அவங்க இவங்களை சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட அவங்கள ஒரு கொலை செய்யறதுக்கே ஒரு முயற்சி பண்ணுறாங்க. பிரகாஷ் அவர்களும் அவர் கூட சென்ற ஒரு தம்பியும் உள்ள ஒரு காவல் நிலையத்துக்கு சென்றதுனால அவங்களுடைய உயிர் தப்பியது என்றே சொல்லலாம். பிரகாஷ் அவர்களுக்கு கடுமையான காயம் ஏற்பட்டது. இவர் சவுக்கு சங்கரும் அவர் கூட இவர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் போகிறாங்க. மேனேஜ்மெண்ட்டை பார்க்குறாங்க, ஒரு காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. பண பரிவர்த்தனை நடக்குது. தற்கொலையா அப்படின்னு சொல்கிறார் அவர். அந்த பொண்ணுக்கு ஒரு காதல் இருந்தது, அந்த குழந்தைக்கு ஒரு காதல் இருந்தது, அப்படிலாம் ஒரு சித்தரிக்கிறார். எதுக்கு சித்தரிக்கிறாருன்னா, அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டான விஷயமா இவர் அதை மாற்ற முயற்சிக்கிறார். இல்லை, அந்த ஸ்டெர்லைட் விவகாரமாகட்டும், எல்லா விஷயத்திலும் இவர் மூக்க நுழைச்சி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளிடம் ஒரு பேரம் பேசுகிறதே இவர் வேலை என்ற தகவல்கள் பரவலாக அடிபடுகிறது. அந்த ஸ்ரீமதி என்ற ஒரு மாணவின்றதை விட ஒரு குழந்தையின் மேலே இப்படி ஒரு அபாண்டமான பழி சுமத்துறதுக்காக அவருக்கு எப்படி ஒரு தைரியம் வந்ததுன்னே தெரில. மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளில் சொல்லலாம். இவரை பற்றி கேள்வி அடுக்கடுக்காக எல்லாருமே பத்திரிகை துறை சார்ந்தினர்கள் எல்லாமே குறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன ஒரு பெரிய விஷயம்னா, துறையை சார்ந்தவர்கள்னால் இவங்க 2 பேரும் யாரும் கன்சிடர் பண்ணல. எல்லாருமே பழையசெல்லாம் கிளறி தில்லுமுள்ளுகளெல்லாம் வெட்ட வெளிச்சமாக்குறாங்க. நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது. ரெட் பிக்ஸ் சேனலில் நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் சவுக்கு சங்கர் கிட்ட ஒரு நேர்காணலை நடத்துகிறாங்க. போலீஸ் உயர் அதிகாரியை பற்றி சகட்டுக்கு மேனிக்கு அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி இவன் ஒரு ஏக வசனத்தில் பேசி பேட்டி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லைங்க, பெண் காவலர்கள், அதாவது பெண் காவலர்கள் அவங்களுடைய ப்ரமோஷனுக்காக எப்படி வேணால் அந்த காம்ப்ரமைஸ் ஆவார்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அடிப்படையில் தான் இந்த கைது நடவடிக்கை நடக்குது. ஒரு சைபர் கிரைமில் கேஸ் போடுறாங்க. இப்போது அவருடைய அந்த 5-6 பிரிவுகளின் கீழ் அவரை குண்டாஸ்லையும் போட்டுடுறாங்க. ஸோ இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், பேட்டியை ஒரு ராவா, அதாவது நிறைய பேட்டியில் சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு ஏன் கெட்ட வார்த்தைகள் கூட பயன்படுத்துவார்கள். அதெல்லாம் அந்த பீப் ஒலி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா முழுமையாக எடிட் பண்ணுவாங்க. ஸோ 2 பேரும் ஒரு அனுபவம் மிக்க ஒரு யூடியூபர்கள் தான் அவங்களுக்கு ஆப்பு வச்சிச்சு.
அதாவது உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டன்ற ஒரு கதையில் தான் போயிட்டு இந்த விஷயம் நடந்தது. அது கைது வரைக்கும் வருது. அதுவும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை வந்து டெல்லியில் போயிட்டு கைது பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா இவங்களுடைய பின்புலத்தெல்லாம் ஆராய்ஞ்சேன்னா இப்போ வந்து ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆகி வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மேலே வந்து ஒரு பெண் வந்து குற்றச்சாட்டு வைக்கிற, அது உள்ளே போக வேண்டாம், இவரால் பாதிக்கப்பட்ட பெண் அவங்க, இவரால். ஸோ அவரால் நம்ம சவுக்கு சங்கரால் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய வாக்குமூலம்லாம் நிறைய இருக்குதாக சொல்கிறாங்க. முதல் மனைவி கூட அவர் கூட இல்லைன்ற மாதிரி தான் வருது. ஒரு காதலியாக இப்போ வந்து இது பண்ணுறாரு. அவங்களுக்கு வந்து டி நகரில் வந்து சுமார் 3 கோடி மதிப்பு மிக்க ஒரு பங்களா வாங்கி கொடுத்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு, குறிப்பாக இந்த மணல் மாஃபியாக்கள் பரிவர்த்தனை நடப்பதாகவும் சொல்லுகிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையும் போயிட்டு, அதாவது உயிரை கொடுத்து புலனாய்வு செய்கிற ஒரு நிருபர்கள் மத்தியில் இந்த ஆள் போயிட்டு ஈஸியாக போயிட்டு அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை அணுகி அவர்கள்கிட்ட வந்து பணம் வாங்குறாரு. இந்த மாதிரி வந்து பல கோடிக்கு வந்து இவங்க 2 பேரும் வந்து இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அண்ட் ஷவுக்கு சங்கர் வந்து இவங்களுடைய வந்து ஒரு நேர்காணலே வந்து ரொம்ப ஒரு கேலி கூத்தாக பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சலை மூட்டக்கூடியதாக தான் இவங்களுடைய நேர்காணல் இருக்கும். அதாவது வந்து ஃபெலிக்ஸ் வந்து ஒரு அசால்ட்டாக வந்து கேள்வி கேட்பார். ஷவுக்கு சங்கர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னா, எல்லாரையும் மட்டமாக, அது முதல்வர் குடும்பமாகட்டும், வேறு யாராகட்டும், பிரபலங்கள் யாராக இருந்தாலும் சரி, இவங்களுடைய கரங்கள் வந்து அதானி வரைக்கும் நீண்டு இருக்கிறதா வந்து தகவல் வருது. ஆட்களும் பத்திரிகை துறைகள் இருக்கிறார்களுக்கு வந்து ஒரு வேதனையாக இருக்கிறது. 4ஆம் தூணை காப்பாற்றக்கூடியவர்கள்லாம் வந்து பல தியாகங்களை புரிந்து தான் வந்து ஒரு முதன்மையான நிலைக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு மிரட்டி இது பண்ணி அவ்வளோ சொத்து சேர்த்து இவங்கெல்லாம் எப்படி வந்து அந்த பத்திரிகையாளர்கள் சொல்லிவிட்டு அந்த போர்வைக்குள்ளே புகுந்துட்டு இப்படிலாம் வந்து ஒரு அட்டூழியம் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியல. மக்கள் உணர் விஷயம் வந்து இது வந்து இப்போ நம்ம சொன்னது வந்து ஒரு கடுகளவு தான். இன்னும் நம்ம சொல்கிறதுக்கு வந்து கடலளவு விஷயங்கள் இருக்குது இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ மீண்டும் இதே விஷயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மூர்த்தி.